ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கோல்டு காயின் வாங்குகிறோம். ஆனால் நான் வந்து 24 கேரட் காயினாக வாங்கணுமா, இல்லைனா 22 கேரட் காயினாக வாங்கணுமா, எது பெஸ்ட்டு, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அதை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இப்போ பியூரிட்டியில் வந்து 24 கேரட் காயினாக இருந்ததுன்னா 99.9, அதாவது 99.9 வந்து கோல்டு. ஓகேவா? 99.9% வந்து நமக்கு கோல்டு தான் இருக்கும். இதுவே 22 கேரட் காயினாக இருந்தது அப்படின்னா 91.6% கோல்டும், அது கூட ப்ளஸ் 8.4% வந்து உலோகம் இருக்கும். அதாவது செம்பு, வெள்ளி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவே 24 கேரட் காயினில் வந்து 999 அல்லது 995ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கும். 22 கேரட் காயினாக இருந்தது அப்படின்னா 916 அல்லது 22 கேரட் அப்படின்னு மேலே வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது கலர் வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட் காயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரைட் எல்லோவாக இருக்கும். இதுவே 22 கேரட் அப்படின்னா 24 கேரட் காயினை விட லைட் எல்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் தான் ரேட் அதிகம். இன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா 15,104 ரூபா வந்து 24 கேரட் காயின். இதுவே 22 கேரட் காயின் அப்படின்னா 24 விட 22 வந்து காயின் ரேட் வந்து கம்மி தான். இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 13,835 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1,300 கிட்ட நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? ஒரு 1,500 கிட்ட வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு வெட்ஸ் பயன்பாடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வெஸ் யூசேஜ். ஓகேவா? இப்போது 24 கேரட் ஏன் வந்து காயினாக மட்டும் வருது, கோல்டாக வராமல் அப்படி, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கனால நான் இதுவும் சொல்லியிருக்கிறேன். 24 கேரட் ஏன் காயினாக மட்டும் வருது அப்படின்னா, 24 கேரட் கோல்டு வந்து ஃபுல்லாகவே கோல்டு, வெறும் கோல்டு மட்டும் அப்படின்றதுனால அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக பெண்ட் ஆகும். அதனால் அதில் வந்து அவங்க ஜுவல்ஸ் வந்து செய்ய முடியாது. ஸோ இதை வந்து சேவிங்ஸுக்கு மட்டும் வந்து சேவிங்ஸ்க்காக வந்து தான் இந்த 24 கேரட் காயின். 24 கேரட்னாலே ஒன்று காயினாக வரும், இல்லைன்னா பிஸ்கட் பாராக வரும். இவ்வளோ தான். ஓகேவா? இதுவே சேவிங்ஸுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 24 கேரட் காயின் தான் பெஸ்ட்டு. 22 கேரட் ஏன் ஜுவல்ஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இது வந்து பியோர் கோல்டில் செம்பு இல்லைன்னா துத்தநாகத்தை மிக்ஸ் பண்ணி வந்து செய்கிறாங்க. ஓகேவா? பியோர் கோல்டில் அந்த இது செம்பு வந்து கலக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ ஈஸியாக பெண்ட் ஆகாது. அதனால தான் அதை வந்து ஜுவல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம நகை வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஜுவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசேல் வேல்யூ, அதாவது மறு விற்பனை மதிப்பு. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து இப்போ காயினை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 24 கேரட் காயினாக சேல்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. அதாவது அன்றைக்கி ரேட்டு 24 கேரட் காயின் ரேட்டு ஒரு 16,000 அப்படின்னா அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. நம்ம வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸுமே கம்மி தான். ஓகேவா? இதுவே 22 கேரட் காயினாக இருந்தது அப்படின்னா இதை கொடுத்துவும் நம்ம வந்து ரெண்டுமே கொடுத்து நம்ம வந்து ஜுவல்ஸாக மாற்றிக்கலாம். ஆனால் 22 கேரட் காயினாக கொடுத்து நம்ம வந்து ஜுவல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் அந்த 8.4% வந்து உலோகம் இருக்கும்ல, அதை வந்து நமக்கு லெஸ் பண்ணி தான் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ரேட் கொடுத்து வாங்குகிறோமோ அந்த ரேட்டுக்கு அப்படியே நமக்கு வந்து கையில் கிடைக்கும். அந்த அமௌண்ட் அப்படியே நமக்கு கையில் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து அந்த 8.4% உலோகம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால்மார்க். இது நம்ம வாங்கும்போது, காயின் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, ஹால்மார்க்கு. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐஎஸ் லோகோ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பியூரிட்டி வந்து இப்போ நீங்கள் 22 கேரட் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 916ன்னு எழுதியிருக்கும், இல்லைன்னா 22 கேரட்னு இதுவே 24 கேரட்டாக காயினாக வாங்குறீங்க அப்படின்னா 999ன்னு இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்யூஐடி. இந்த ஹெச்யூஐடி வந்து நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பராக இருக்கும். இந்த 6 டிஜிட் நம்பரை வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரிஜினலாக, அதாவது பியூரிட்டி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐஎஸ் கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிஐஎஸ் கேர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
அதில் வந்து இந்த 6 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது எந்த கடை எப்போ ஹால்மார்க் பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து நமக்கு கிடைக்கும். அது மூலமாக செக் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 24 கேரட் காயின் தான் பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து இது வந்து இப்போ நான் காயின் வாங்கிட்டு மறுபடியும் வந்து நான் ஜுவல்ஸாக மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 22 கேரட் காயினாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ரேட்டும் கம்மி, நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு 24 கேரட் காயினே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 24 கேரட் காயினே வாங்கிக்கோங்க. காயின் வாங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் காயின் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து அப்படியே நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ 24 கேரட் காயின் தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.